மணி எப்படிப்பட்டது? பேச்சு இறந்த மணி என்று குறிக்கிறார். முறை உணர்வுக்கு எட்டாதவன், சிந்தைக்கு எட்டாதவன் என்பதைத்தான் நமக்கு பல இடங்களில் சொல்லும்போது சிந்தைக்கு எட்டாதவன் அப்படிங்கிறத மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோர் சொல்லுக்கும் நினைப்புக்கும் அப்பாற்பட்டவன் என்று இறைவனை குறிக்கிறார். எனவே இவை எல்லாமே இறைவனுடைய சொரூப இலக்கணம் என்று பேசப்படுகிறது. அவனுடைய உண்மை நிலை என்பது நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற நிலை. அப்பாற்பட்டு இருக்கிற நிலையில இருப்பவனை நாம் எவ்வளவு முயன்றாலும் பெற இயலாது. எனவே அவன் நம்மொருக்கு கீழே இறங்கி வருகிறான். அதை இறங்கி வரும்போது அருவம், உருவம், அருவுருவம் என்று 3 நிலைகளில் இறங்கி வந்து நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி எங்கேயோ கிடந்த நமக்கும் நாயில் கடையாய் கிடந்த நமக்கு தாயினும் சிறந்த ஒரு கருணையை தந்து அவன் நம்மை அவன்தான் ஈர்க்கிறான். அதை ஈர்த்து ஆட்கொண்டு அருளி செய்கிற பொழுது அவன் நம்மை அவனை போல ஆக்குகிறான் என்று மணிவாசகர் பெருமான் ஒரு குறிப்பு நமக்கு தருகிறார். அப்ப இந்த இடத்துல அந்த மணிவாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் மணியின் மணிவா